அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 9வது கவிதை. இதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா சிறு எறும்பும் அரும்பாது. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முழுமையா சொல்றேன், அதுக்கப்புறமா இதுல இருக்கிற உள்ளாழங்களை தேவனே உங்களுக்கு விளக்குவார். செவ்விட்டு தவளை இருட்டு அறையில் உங்களை விரட்டினால் தவளை என்ன கவலை கூட உங்களை நெருங்கி வாட்டாது. தேளி மீன்கள் கேலி செய்து வேலி போட்டாலும் ராஜா இருக்க நம் ஏணியில் சிறு எறும்பும் அரும்பாது. வசந்த காலம் வருது, நீங்கள் தோகை கண்ட விருது, உங்கள் சொற்கள் காலை பொழுது செழித்திடும் எங்கள் விழுது. இலைப்பாறுதல் தரும் இளம் இலையே, நீங்கள் வரம் தரும் அரும் கிளையே. இது பாருங்க, முழுமையா இதுல இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள். பிசாசு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, தேவனே நம்மளோட வாழ்க்கையில் ஆளுகை செய்யணும் அப்படின்றதுதான் மையமான கருத்தாக இருக்கிறது, உள்ளாழமாகவும் இருக்கிறது. அதாவது செவ்விட்டு தவளை இருட்டு அறையில் உங்களை விரட்டினால் தவளை என்ன கவலை கூட உங்களை நெருங்கி வாட்டாது. நல்லா பாருங்க, இதுல தவளை அப்படின்றது பிசாசை குறிக்கிறது. இருளான நேரத்துல தான் அதாவது தேவனுடைய நீச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆனா இருள்ல தான் என்ன பண்ணுவான் பிசாசு, உங்களை பலவிதமான ஒரு போராட்டத்துக்குள்ள கொண்டு போவான். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு கவலையும் உங்களை வாட்டாது. தேவனே என்ன பண்ணுவார், உங்களுக்கு அதாவது உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுவார். தேளி மீன்கள் கேலி செய்து வேலி போட்டாலும் பல பேர் உங்களை கேலி செய்யலாம், ஆனா அவர் உங்களுக்கு நித்திய வழியா இருக்கும் போது கேலிகள் எல்லாமே மாறி எவ்வாறு யோபின் வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை தந்தாரோ அது போல உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கேலி இருக்கலாம். கேலி இருந்தாலே புரிஞ்சுக்கோங்க, வருங்காலத்துல தேவன் இரட்டிப்பான நன்மையை தர காத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. ராஜா இருக்க நம் ஏணியில் சிறு எறும்பும் அரும்பாது. அரும்பாது அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அரும்பாது அப்படின்னா நெருங்காதுன்னு நீங்க எடுத்துக்கலாம், அணுகாதுன்னு எடுத்துக்கலாம். சிறு எறும்பு கூட நெருங்காது. எப்பனா ராஜா இருக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ராஜா உங்களோடு இருக்கும் போது சிறு எறும்பும் உங்களை அணுகாது, நெருங்காது, அரும்பாது. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை, வசந்த காலம் வருது. இப்ப பஞ்ச காலமா இருக்கலாம், தேவன் நம்மளோட வாழ்க்கையில் வசந்த காலத்தை தர அவர் தயாராக இருக்கிறார். தகுந்த காலத்தில், நியமிக்கப்பட்ட காலத்தில். நீங்க சங்கீதம் 25:2 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, நியமிக்கப்பட்ட காலத்துல யதார்த்தமான காரியத்தை அவர் கண்டிப்பாய் செய்வார். அப்படின்னா கஷ்டமாலாம் செய்ய மாட்டாரு, யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பார். அநியாயமாய் அவர் என்ன பண்ண மாட்டார், நியாயம் தீர்க்க மாட்டாரு. யதார்த்தமாய், அதாவது நியமிக்கப்பட்ட காலம் வரும் வரை காத்து கொண்டிருங்க. அது என்ன காலம்? வசந்த காலம். வசந்த காலம் வருது, நீங்கள் தோகை கண்ட விருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தான் தோகை கண்ட விருது. அப்படின்னா அவர்கிட்ட தான் வெற்றி இருக்கு. அந்த வெற்றியை நமக்கும் தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் வெற்றி வேந்தன். அது மட்டும் இல்ல, அவர் தோகை கண்ட விருது, அவர் சொற்கள் காலை பொழுது. காலை பொழுது எவ்வாறு பிரகாசமாக இருக்கிறதோ அவருடைய சொற்களில் இருக்கிற பிரகாசத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பிரகாசமான காரியங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். காலை பொழுது, இதுல முக்கியமா ஒண்ணு இருக்கு, நாம் அவருடைய மெய்யான விழுது. நம்ம விழுதா இருக்கும் போது எதை கண்டும் கலங்க வேண்டிய அவசியமே, ஆபத்து வரும், கஷ்டங்கள் வரும். அவருடைய விழுதாய் நம்ம இருக்கும் போது இந்த விழுதுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ள. இறுதியாக இலைப்பாறுதல் தரும் இளம் இலையே. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்றும் மாறாத இளமை மிக்கவர். இளம் இலையே அவர்தான். இலைப்பாறுதல் தரும் இளம் இலையே, நீங்கள் வரம் தரும் அரும் கிளையே. அப்படின்னு அரும்னா அருமையான கிளை. அந்த கிளையோடு இந்த இலை சேர்ந்து வாழுமே ஆனால், இணைக்கப்படுமே ஆனால், இந்த கவிதையில் இருக்கிற வார்த்தைகள் மட்டும் இல்ல, இதற்கு மேலான ஆசீர்வாதங்களையும் நம்மளோட வாழ்க்கையில் தந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரையும் தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.